வணக்கம். நான் டாக்டர் ரம்யா சம்பத், சீனியர் கன்சல்டன்ட் கார்னியா ரிஃப்ராக்டிவ் சர்ஜன், டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல். மயோப்பியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக மைனஸ் பவரை தான் நம்ம மயோப்பியான்னு சொல்வோம். ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்ன்றது ரொம்ப காமனுங்க. ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை குறைபாடு. அதாவது கண்ணுக்கு நல்ல பார்வை இருக்கும், பட் அவங்களுக்கு பவர் டெவலப் ஆகிறதுனால அந்த பார்வை திறன் குறைஞ்சு இருக்கும். அதுக்கு கிளாஸோ கண்ணாடியோ போட்டால் தான் அவங்களுக்கு முழு பார்வைத்திறன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் மயோப்பியான்னு சொல்லப்படுறது மைனஸ் பவர் உள்ளது தான் நம்ம மயோப்பியான்னு சொல்லுவோம். இதுக்கு நமக்கு அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயோப்பியான்றது சின்ன வயசுலேருந்து டெவலப் ஆகிறது தான். மோஸ்ட் காமனாக ஒரு 7 வயசுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரிவிலன்ஸை நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அது பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்றதுல கொஞ்சம் பாய்ஸில் இதுக்கான ப்ரிவலன்ஸ் கூடுதலாக இருக்குது. அதுக்கு இன்னும் நிறையா அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஏன் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு. பட் இந்த ப்ரிவலன்ஸ், அதாவது முன்னாடி காலத்தில் விட இப்போ அதிகமாகுது அப்படின்றதுனால தான் இந்த மயோப்பியாவுக்கு இப்போ எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் கிட்ட பார்வை, தமிழில் சொல்கிறதுல கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பக்கமாக இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தூரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. அந்த தூரன்றது நமக்கு இருக்கிற பவரை பொறுத்து மாறுங்க. கொஞ்சம் கம்மி பவர் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். பவர் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு -8 ஆர் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு அப்புறமே என்ன இருக்குன்றதே தெரிய வராது. இதுதான் இந்த மைனஸ் பவர் ஆர் மயோப்பியாவுக்கு உள்ள குறைபாடு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் அவங்களுக்கு ரொம்ப காமனாக நம்ம சொல்கிறது பார்த்தா பிளாக் போர்ட் கிளியராக தெரியாது. அலர்ஜி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பார்வை குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா கண்ணை கசக்கிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணை சுருக்கி பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் பார்க்குறது என்னன்னு பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறது ரொம்ப காமனாக. டிவி நம்மெல்லாம் ஒரு சோஃபாலேருந்து உட்காந்து பார்க்குறோம்னா குழந்தைங்க ரொம்ப போய் பக்கமாக நின்று பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு கிளியர் விஷன் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஹோம்ஒர்க் பண்ணுறப்போ நிறைய மிஸ்டேக்ஸ். கேட்டால் நான் எந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டால், போன வாரம் வரைக்கும் நான் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தேன், எனக்கு நல்லா தெரிஞ்சுது, இந்த வாரத்தில் ரொட்டேட் பண்ணிட்டாங்க, நான் பின்னாடி உட்கார்றப்ப எனக்கு கிளியராக தெரியல அப்படின்னு குழந்தைங்க ரொம்ப காமனாக சொல்கிறது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங்னு நம்ம பண்ணுறோம். எல்லா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கும் ஸ்க்ரீனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ ஒரு 3 years ஆறவங்களுக்கே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு பவர் ப்ராப்ளம் இருக்குது இல்லை, அது ரெண்டாவது. அது எல்லாருக்கும் ரொட்டீனாக 3 yearsல செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் குறைபாடு உள்ளவங்களுக்கு பார்த்தா நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. மைனஸ் பவருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை நம்ம செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். செக் பண்ணுறது ப்ராப்பர் ஸ்க்ரீனிங். அந்த ஸ்க்ரீனிங்ன்றது வெறும் பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறத தாண்டி கருவழி அமைப்பு எப்படி இருக்குது, கண்ணுக்கான அமைப்பு எப்படி இருக்குது, உள்ள நரம்பு எப்படி இருக்குன்றத வரைக்கும் அப்போவே ஃபுல்லாக செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். வெறும் கருவழி அமைப்புனால மட்டும் மயோப்பியா பிரச்சனை வராது. கண்ணோட லென்த், ஆக்சியல் லென்த்துன்னு சொல்லுவோம், அந்த குறைபாடுகளிலையும் நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குறைப்பிரசவம் உள்ள குழந்தைங்களுக்கு, அதாவது சீக்கிரமாகவே பிறந்த குழந்தைங்களுக்கு ஆர்ஓபின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு கூட பிற்காலத்தில் பவர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளமில் நம்ம ஃபுட்டுன்னு சொல்கிறது டயட். ஜென்ரலாக ஹைஜீனிக்காக இருக்கிறது, ஹெல்தி ஃபுட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாம் எல்லாருமே சொல்கிறது பச்சை காய்கறிகள், கீரைகள், கேரட்டு, இது எல்லாமே ரொம்ப அவசியமான ஒரு கண்ணுக்கு. பட் இதெல்லாம் மட்டுமே எடுத்துக்கிறதுனால நமக்கு குறைபாடு கம்ப்ளீட்டாக நீங்கும்னு கிடையாது. ஒன்ஸ் நமக்கு மயோப்பியா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு முக்கிய தீர்வு கண்ணாடி போடுறது தான். அண்ட் நமக்கு கண் தசைகளில் கொஞ்சம் அழுத்து போகுது, குறைபாடு இருக்குது, அதனால அப்பப்போ பவர் ஏற்படுதுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் மூலியமாலும் சரிப்படுத்த முடியும். பட் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஒரு -10, அது ஒரு -7 and 8க்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் எக்ஸசைசஸ் பண்ணால் மட்டுமே குறைஞ்சிடுமான்னு கேட்டால் அது கஷ்டம். ஒரு கம்மி பவர் உள்ளவங்களுக்கு எக்ஸசைசஸ் பண்ணுறதுனால அவங்க நார்மல் சீக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டுங்க.